வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நீதிபதி போட்ட உத்தரவு அதிர்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்களும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது கைவசம் வரப்போகிறது துணைவேந்தர்களது நியமனம். அதாவது தமிழகத்தில் துணைவேந்தர்களது நியமனம் தற்பொழுது தமிழக அரசை பொறுப்பேற்று நடத்த வேண்டும், நியமனம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. மேலும் இந்த வழக்கானது ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு சாதகமாக சமீபத்தில் தீர்ப்புகள் வெளியிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தற்பொழுது மேல்முறையீடு செய்திருப்பதாகவும், ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது பதவியை ஒருபோதும் பறிக்க முடியாது என்றும், துணைவேந்தர்களை பொறுத்தளவிற்கு அரசியல் சார்ந்து அது மாறினால் நிச்சயம் அங்கு சரியான கல்விகள் வழங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். பணத்தை வைத்து அங்கு துணைவேந்தர்களது நியமனம் ஏற்படும். அரசியல்வாதிகள் இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் ஆளுநராக இருக்கக்கூடியவர்களது கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அது அரசியலாக மாறாது. மாணவர்களது எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு சாதகமாக இந்த வழக்கு மாற்றப்படும் என்ற தகவலும், இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், நீதிபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களே நடைபெற உள்ள நிலையில், அதற்கு முன்பாகவே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஒரு பக்கம் அமைச்சர்கள் செய்த முறைகேடு வழக்கு பற்றியான ஆதாரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். இந்த வழக்கு விசாரணையும் முடிக்கக்கூடிய ஒரு சூழலிலும் இருப்பதன் காரணமாக தேர்தலுக்கு முன்பாக இந்த வழக்கும் சிக்கலில் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மறுபக்கம் அதிமுக கூட்டணி. இப்படி இருக்கக்கூடிய கடந்த கால அரசியலில் தற்பொழுது நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என்று 4 முனை போட்டி உருவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆளுநருக்கு சாதகமாக இந்த வழக்கு மாறினால் நிச்சயம் துணைவேந்தர்களது நியமனம் முழுவதுமாக ஆளுநர் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக கல்வியை பார்க்க வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அரசியல்வாதிகளது கட்டுப்பாட்டிற்குள் துணைவேந்தர்கள் நியமனம் வரலாமா அல்லது ஆளுநர்